ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி மந்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்களின் மொத்த எண்ணிக்கை என்ன? 80 ராம்சார் தலங்கள் வந்துட்டு இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 16 ராம்சார் தலங்கள் இருக்குது. இந்தியாவில் இருக்க ஸ்டேட்லே தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்குது, 16. செகண்ட் கொஷின், பஞ்சு மிட்டாயில் என்ன ரசாயனம் இருப்பதாக தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது? ரோடமைன் பி. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருள் வந்துட்டு பஞ்சு மிட்டாயில் இருக்கிறதால அது வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. தேர்ட் கொஷின், 58வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? குஸ்ஸார் மற்றும் ராம்பத்ராச்சாரியா. குஸ்ஸார் வந்துட்டு உருது கவிஞர், ராம்பத்ராச்சாரியா சமஸ்கிருத அறிஞர். இந்த ஞானபீட விருது பார்த்தோம் அப்படின்னா 1961 நிறுவப்பட்டது. ஃபோர்த் கொஷின், கலைஞரின் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 38 விளையாட்டுகளுக்கு உபகரணம் வழங்கப்படும் திட்டம். இது வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் வந்துட்டு தொடங்கி வச்சாங்க மதுரையில். ஃபிஃப்த் கொஷின், சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் மாநிலம் உத்தரகாண்ட். சிக்ஸ்த் கொஷின் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? உத்தரகாண்டில் ரிஷிகேஷ் டு எய்ம்ஸ் மருத்துவமனை வரைக்கும் செயல்படுத்த முடிவு பண்ணியிருக்காங்க. செவன்த் கொஷின், பன் மித்ரா திட்டம் எந்த ஸ்டேட்டில் வந்துட்டு தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஹரியானா. மரம் பராமரிப்பு மற்றும் நடுவதற்கான ஊதியம், மரம் வந்து பராமரிக்கிறதும் மற்றும் மரக்கன்றுகள் வந்து நடுவதற்கான திட்டம் தான் வந்துட்டு வன் மித்ரா திட்டம். ஒருத்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக 1000 மரங்கள் வரைக்கும் நடலாம். எய்த்து கொஷின், 2024 பாரத ரத்னா விருது 5 பேருக்கு அறிவிக்கப்பட்டது. யார் யாருன்னு பாருங்கள். கற்பூரி தாக்கூர், எல்கே அத்வானி, சௌத்ரி சரண் சிங், பிவி நரசிம்மராவ், எம்எஸ் சுவாமிநாதன். இந்த 5 பேருக்குமே வந்து பார்த்தோன்னா பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. நைன்த் கொஷின், இந்தியாவின் மிக நீளமான சுரங்கப்பாதை எங்கு அமைந்துள்ளது? ஜம்மு. 10th கொஷின், நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கானது? 6th to 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்துட்டு நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். 11th கொஷின், ட்ராயின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அனில்குமார் லகோட்டி. ட்ராய் அப்படின்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. 12th கொஷின், 75வது குடியரசு தின விழாவில் எந்த மாநில ஊர்தி முதலிடம் பிடித்துள்ளது? ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒடிசா, செகண்ட் பிளேஸ் குஜராத், தேர்ட் பிளேஸ் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடு மாநில ஊர்தி வந்து பார்த்தோன்னா குடவோலை முறையை கருப்பொருளாக கொண்டு வடிவமைத்திருந்தாங்க. 13th கொஷின், ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசையில் முதலிடம் பிடித்த நாடுகள்? பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஸ்பெயின், ஜப்பான், சிங்கப்பூர். இது எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான். நம்ம இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னா 85வது இடம். 14th கொஷின், 2024 கிராமி விருது வென்ற இந்திய இசைக்குழு எது? சக்தி இசைக்குழு. 15th கொஷின், லோக்பால் அமைப்பின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஏஎம் கான்வில்கர். 16th கொஷின், ஜல்ஜீவன் திட்டம் கீழ் 100% குடிநீர் இணைப்பு வழங்கிய முதல் வடகிழக்கு மாநிலம் எதுன்னு பார்த்தோன்னா அருணாச்சல பிரதேசம். முதல் மாநிலத்தில் எது ஃபர்ஸ்ட்னு பார்த்தோன்னா கோவா. முதல் யூனியன் பிரதேசம் வந்து பார்த்தோன்னா தாத்ரா நாகர் ஹவேலி அண்ட் டாமன் டையூ. 2024க்குள் இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஜல்ஜீவன் திட்டம். 17th கொஷின், தமிழ்நாட்டின் புதிய ராம்சார் தலங்கள். கரைவெட்டி சரணாலயம் அரியலூரில் இருக்குது. லாங்குட் சோலைக்காடுகள் நீலகிரி. 18th கொஷின், தமிழ்நாட்டின் ஃபர்ஸ்ட் தேனி பூங்கா எங்கே அமைக்கப்பட போகிறாங்க அப்படின்னா திருவண்ணாமலை அத்திப்பட்டு கிராமம். 17th கொஷின், நாட்டின் முதலாவது டிஜிட்டல் தேசிய கல்வெட்டு அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? தெலுங்கானாவில் ஹைதராபாத். 18th கொஷின், தர்ம கார்டியன் அப்படின்னா என்னென்னா இந்தியா ஜப்பான் இடையே கூட்டு இராணுவ பயிற்சி தான் தர்ம கார்டியன். 19th கொஷின், ஆப்ரேஷன் ஸ்மைல் எக்ஸ் திட்டம் எந்த ஸ்டேட்லன்னு பார்த்தோன்னா தெலுங்கானாவில் இருக்குது. அது என்ன திட்டம் அப்படின்னா குழந்தை தொழிலாளர்களை மீட்க காவல்துறையால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் ஆப்ரேஷன் ஸ்மைல் எக்ஸ் திட்டம்.
20th கொஷின், பாரதிய அந்தரிக்ஷ மையம் அப்படின்னா என்னென்னா 2035ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியா தனக்கென ஒரு தனி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அமைக்க உள்ளது. அந்த திட்டத்தோட நேம் தான் பாரதிய அந்தரிக்ஷ மையம். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.